மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 21 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா ஓடி போய் மாயாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. மாயா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க, ஆனால் நான் அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருந்துட்டேனே, என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, என்னாச்சு தனா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீ எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க. இப்போ எனக்காக இந்த குடும்பமே ஒன்றை எதிர்த்து நிற்கிது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே மாயா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, தனா இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட சொன்னது யார் அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருதனா, அதுக்காகலாம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் யார், உன் அக்கா தானே. அக்கா தங்கச்சிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதே பெரிய விஷயம் கிடையாது. நீ இதை பற்றி கவலைப்படாமல் நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு. அதுக்கு தானே சொல்கிறாங்க, மாயா இந்த விஷயத்தை பற்றி நான் அப்பா கிட்ட உடனே சொல்கிறேன். எப்படியாவது உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இல்லைதனா இந்த விஷயம் பற்றி மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரியப்பா எந்த அளவுக்கு கவலைப்படுவார் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. தான் பொண்ணை ஒருத்தன் ரொம்ப மோசமாக வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கிறான். அதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு அரக்கனுக்கா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தோம் அப்படின்னு பெரியப்பா ரொம்ப கவலைப்படுவார். அதனால நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி நீ பெரியப்பா கிட்ட சொல்லக்கூடாது. நாளடைவில் கண்டிப்பாக அவங்களுக்கு என் மேலே உள்ள கோபம் போகும். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் என்றைக்குமே நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, சரி மாயா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. ஆனால் உன்னை எல்லாருமே இன்னுமே வந்துட்டு ரொம்ப மோசமாக தப்பானவளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தால் போதும். உன்னை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. ஜானகி வந்துட்டு, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு. அப்போ தனா நேரம் அவங்க அம்மாவை பிடிச்சி, அம்மா பார்த்தீங்களா, மாயா இப்போ கூட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறா. உண்மையை சொல்லாமல் இருந்தால் மாயாவை தானே எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. அதை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசனையே பண்ண மாட்டேங்கிறா. அப்போ அவள் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்கா. நான் கொஞ்சம் கூட அதை நினைக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுக. அப்போ மாயா நேராக தனாவோட கையை பிடிச்சி, இங்கே பாருமா, இதை பற்றி நீ கவலைப்படாத, பிரச்சனை எல்லாத்தையுமே நானும் பெரியம்மாவும் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ தானே சொல்கிறாங்க, இப்படி தான் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் வேத்த ஆளாக ஆக்கிட்டீங்கல்ல. அப்போவே அந்த கார்த்திகை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, எங்கே தானா நீ கேட்குற மாதிரியா இருந்த, கல்யாணம் கதிர் கூட ஆகிருச்சு அப்படின்ட்டு நீ தற்கொலை முயற்சியே பண்ணிட்ட. உன்னை காப்பாற்றுறதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா. மறுபடியும் இந்த வீடியோ பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவெடுத்தியன்னா எங்களால் தாங்கிக்க முடியாதுமா. அதனால தான் நாங்கள் இதை பற்றி உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்கிறாங்க, அம்மா அந்த கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு ராஸ்கலாக இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப நல்லவர், ஜென்டல்மேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி வேலையை பார்த்துருக்காரு. எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக தனா கிட்ட, இங்கே பாருதனா, இப்போ முடிவு பண்ண, அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது. கதிர் உன் கழுத்தில் கட்டாய தாலி கட்டினாலும் கதிர் நம்ம வளர்ப்பு, ஏன் வளர்ப்பு, உங்கள் அப்பா வளர்ப்புடி. அவன் கண்டிப்பாக தப்பானவன் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. கதிர் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான். அதனால சொல்கிறது கேளு, கதிர் மட்டும்தான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான். அவனுக்கும் ஆரம்பத்தில் இந்த வீடியோவை பற்றி தெரியும். ஆனால் அது தெரிஞ்சும் உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாயா சொன்னா அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக உனக்கு தாலி கட்டியிருக்கான். ஒருவேளை அவன் மட்டும் கார்த்தியை மட்டும் தாலி கட்ட விட்டுருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா. அந்த புவனேஸ்வரியோட திட்டம் என்ன தெரியுமா, உன்னை ஒரு நாள் மட்டும் கார்த்தி வீட்டில் வச்சிருந்து வாழா வெட்டியா மறுநாள் கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போகிறது தான் அவளோட திட்டமே. அந்த திட்டத்திலேருந்து எப்படியோ கதிர் உன்னை காப்பாத்திருக்கான். அதனால
நீ கதிருக்கு தான் காலை ஃபுல்லாக நன்றி கடன் பட்டு இருக்கணும். ஏன்னா அந்த அரக்கன் காத்திக்கிட்டேந்து கதிர் உன்னை காப்பாத்திருக்கான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதுன்னா நாங்க 2 பேருமே கதிரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம் அப்படின்னு நினைக்காத. உனக்கே தெரியும் அந்த கதிர் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. கதிர் விளையாட்டுத்தனமா பேசுவானே தவிர்த்து அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன். நீ எவ்வளவு துன்புறுத்தினாலும் அவன் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு முதல் காரணம் யாரு தெரியுமா? உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, கதிர் வந்துட்டு ரொம்ப நல்லவன் தான். நான் தான் அவனை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, இப்ப கூட ஒன்றும் நேரம் ஆகல. இப்ப கூட நீ கதிரக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இத்தனை நாளும் உங்க எல்லாரையுமே நான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். மாயா, நீயும் என்னைய மன்னிச்சிரு. உன்னை நான் எத்தனை தடவை ரொம்ப காயப்படுத்திருக்கேன், அடிச்சிருக்கேன், வீட்டை விட்டே கடைசியில் துரத்திட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு மாயா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருதுன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும் இனிமே. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, என் பொண்ணுங்க 2 பேரும் மறுபடியும் ஒத்துமையானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இனிமே என் அக்கா கிட்டேருந்து யாரு என்ன பிரிக்கிறா அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த போட்டோவை ஏற்பாடு பண்ணது யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அதாம்மா எனக்கும் யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, யாருடா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, பத்மாவும் பார்வதி சித்தியோட போக்கு சரியே இல்லை. அவங்க 2 பேரும் உங்களையும் பெரியப்பாவையும் பிரிக்கணும் அப்படின்னு தனியா திட்டம் போடுறாங்க. நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. தாலி பெரியப்பா கொண்டாந்து கொடுத்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கணுமா. அதனால அவங்க வந்துட்டு உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக என்னையும் தனாவையும் பகடைக்காயா பயன்படுத்தி இருக்காங்க. போட்டோ ஸ்டுடியோவுக்கு போயிட்டு தனா கதிரோட போட்டோ கொடுத்து என் பேரை சொல்லி கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, பரவாயில்ல, ஒரு வகையில அது நல்லதா போச்சு. ஏன்னா இப்பதானே நீங்க உண்மையை சொன்னீங்க. கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தா நான் உங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். எனக்கு உண்மை தெரிய வந்ததுக்கு காரணம் அவங்க தானே. அவங்களுக்கு ஒரு வகையில தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, கண்டிப்பா அவங்க இதோட விட மாட்டாங்க. வேற ஏதாவது பிளான் பண்ணி கண்டிப்பா நம்மளை ஏதாவது ஒரு வகையில பழிவாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. என்னையும் தனவையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, நான் அந்த பத்மா பார்வதி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்ன நீ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தனா மாயாவை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளனா, இப்ப மாயாவோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கா. என்ன நீ நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப தனா வீட்டுக்குள்ள வந்ததோட, மாயா, உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக சில பேர் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் கண்டிப்பா நம்ம 2 பேரையும் யாராலுமே பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா இங்கேருந்து மாடிக்கு போறாங்க. அப்ப நம்ம மாயா நேரா அவங்க 2 பேரையும் பார்த்து, பாத்தீங்களா, நீங்க பண்ண விஷயத்துல எனக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சு போச்சு. என்னோட தனா என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இனிமே என்ன பண்ணாலும் இந்த 2 பேரையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி இங்கேருந்து வர 2 பேரும் பயந்துகிட்டு நிக்கிறாங்க. ஜானகி நேரா பத்மாவை கூப்பிடுறாங்க, இங்க வா பத்மா அப்படின்னு. அப்ப பத்மா போயிட்டு, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க 2 பேரும் என்ன ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறத மாயா என்கிட்ட சொல்லிட்டா. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் என்னையும் என் புருஷனையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா சொந்த அண்ணனே அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியே, உன்னையெல்லாம் நான் எந்த விதத்துல சேர்க்கறதுன்னு தெரியல. தேவையில்லாம தனாவுக்கும் மாயாவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருக்க. போட்டோ அனுப்பி இதெல்லாம் தேவையா? இருந்தாலும் எனக்கு ஒரு வகையில சந்தோஷமாகிருச்சு. ஏன்னா அக்காலும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்ததுக்கு நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்னு.
இதை கேட்டதோட பத்மா டென்ஷனாக நிற்கிறாங்க. அப்போ ஜானகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. போனதோட பத்மா நேராக பார்வதி கிட்ட என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க பார்வதி சொல்கிறாங்க, அதான் அக்கா நானும் சொல்கிறேன், கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அது நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி, இந்த மாயா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை வேணும் காணோம், ஒருவேளை இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கார்த்தியை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தியை பத்தின விஷயம் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் இவங்கள. ஆனா ஒண்ணு, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேராம நம்ம பாத்துக்கணும். அண்ணியும் அண்ணனும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அவ்வளவுதான். மறுபடியும் அண்ணி பின்னாடி காசு வேணும்னு சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கணும். ஏதோ அண்ணன் நம்ம பேச்சை கேட்கறதுனாலதான் அப்பப்ப நம்ம கையில அதிகாரம் வருது, அப்படி இல்லைன்னா நம்ம கைக்கு எப்பவுமே அதிகாரம் வராது அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட கதிரை பாக்குறாங்க. கதிர் ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்ப கதிர் ஓடி வந்து ஜானகியை பார்த்து, அத்தை என்னாச்சு, மாயாவை கூட்டிட்டு வந்தாச்சா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கூட்டிட்டு வந்துட்டேன், தனா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, அந்த வீடியோ பத்தின உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, வேற வழி இல்லை கதிர், ஏன்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டே இருந்துச்சு. நானும் எத்தனை நாள் தான் உண்மையை அப்புறம் சொல்லலாம் இப்ப சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரச்சனை பெருசாயிட்டே போணுச்சு, அதனாலதான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்றாரு, ஒருவேளை தனா தப்பான முடிவு எடுத்திருந்தா என்னத்த பண்றது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் அவ தப்பான முடிவு எடுக்க மாட்டா, நீ இருக்கே இல்ல, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லபடியா தனாவை பார்த்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா கதிர், நீ தான் இனிமே என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும், கண்டிப்பா தனா உன்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம மாய நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, கதிர் ரொம்ப நல்லவன், கதிர் வந்துட்டு நம்ம என் பெரியப்பா பெரியம்மாவோட வளர்ப்பு, அதனால கதிர் கண்டிப்பா தப்பானவன்லாம் கிடையாது, நீ மட்டும் அவனை புரிஞ்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஏத்துப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை ரொம்ப விரும்பி இருக்கா, அது தெரிஞ்சும் ஒருத்தன் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தாலி கட்டியிருக்கான். இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. அதனால நீ வந்துட்டு கதிரை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பி அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்னால கண்டிப்பா முடியாது மாயா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதை எடுத்துக்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கதிரை பத்தி புரிஞ்சுப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனிமே நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப தனா நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அப்ப அங்க கதிர் இருக்காரு. தனா நேரா ரூமுக்குள்ள போனதோட கதிர் வெளியில வராரு. அப்ப தனா டக்குன்னு கதிரை கூப்பிடுறாங்க, கதிர் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. அப்ப கதிர் நேரா தனாவை பார்த்து, நீ என்னையவா கூப்பிட்ட, என் பேரை சொல்லியா கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா உன்னதான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, எதுக்கு என்ன கூப்பிட்ட, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க அப்படிங்கிறத எங்க அம்மா சொன்னாங்க, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது தியாகமா தெரியல, நீ அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம், அதை விட்டுட்டு நீ என் கழுத்துல தாலி கட்டினது எந்த விதத்திலையும் நியாயமாகாது, இருந்தாலும் கார்த்தி போன்ற அரக்கன்ட்டேருந்து என்னை நீ காப்பாத்திருக்கிறதுக்கு நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, பரவாயில்லதானா, இதுல என்ன இருக்கு, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அத்தையும் மாமாவும் எந்த விதத்திலையும் அவமானப்படக்கூடாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது, அவங்க எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு, மற்றபடி எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை பல வார்த்தைகளை சொல்லி பல இடங்கள்ல பல நேரங்கள்ல உன்னை நான் ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருக்கேன், அப்படிங்கலாம் பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதர் சொல்றாரு, பரவாயில்ல தனா, ஏதோ தெரியாம தானே அப்படி பேசுனேன் அப்படின்னு. அதுக்கு தானா சொல்றாங்க, இல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொன்னதை கேட்டுட்டு கதர் சொல்றாரு, பரவாயில்ல தனா, இருந்தாலும் நான் உன் மனசுல இன்னும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி கரெக்டா நீ டென்னிஸ்ல சேர்ந்துக்க 1 மந்த்ல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைய நீ அமைச்சுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும்
சரி அப்படின்னு சொல்றாங்க. கதிர் வெளியில வராரு. அப்ப கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு. இப்ப கூட தனா, நான் சும்மா தான் சொன்னேன். நீ 1 மாசம் கழிச்சு வீட்டை விட்டு போக வேணாம். இங்கேயே இரு அப்படின்னு உன்னால சொல்ல முடியல அப்படின்னு கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப தனா நினைக்கிறாங்க, தப்பு கார்த்திக் சார் மேலதான். அவர்கிட்டேருந்து காப்பாத்துறதுக்காக தான் கதிர் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா என்னால கதிர் கிட்ட வெளிப்படையா மன்னிப்பு கேட்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி என் கழுத்துல கட்டாய தாலி கட்டியிருக்கான், அது தப்புதான் அப்படின்னு நம்ம தனாவுக்கு கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அப்ப கதிர் வெளியில வந்ததோட மாயா நேர கதிரை பார்த்து, கதிர் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, தனா வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஆனா அந்த மன்னிப்புல கொஞ்சம் கூட எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை. ஏன்னா அவள் மனசால மன்னிப்பு கேட்கல. இன்னுமே அவள் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. என்னதான் இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி அவள் கழுத்தில் கட்டாய தாலி கட்டினது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட தனா சொல்கிறாங்க, மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், தனாவுக்கு இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு கொஞ்சம் நீ டைம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட கதர் சொல்றாரு, கண்டிப்பா தரேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு மாடிக்கு. அங்க போயிட்டு கதர் என்ன யோசிக்கிறாருன்னா, தானா இன்னும் 1 மாசத்துல நான் உன்னோட வாழ்க்கையை விட்டு போயிருவேன் அப்படின்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதன்படி கண்டிப்பா நான் இந்த ஊரை விட்டு போயிருவேன். நான் கண்டிப்பா பெரிய அத்தை கிட்டையும் மாமா கிட்ட மாயா கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு போயிருவேன். அப்பதான் நீ சந்தோஷமா இருப்ப. நான் தேவையில்லாம உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருதனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா மாடியில நிக்கிறாரு கதிர். அப்பன்னு பார்த்து ஜானகி இங்கேருந்து வராங்க. ஜானகி நேரா கதிரை பார்த்து, கதிர் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, ஒண்ணுல அத்தை அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ஏன்பா கவலையா இருக்க? அதான் தனாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிட்டு இல்ல, இனிமே கவலைப்படாத அப்படின்னு. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, பெரியம்மா, அப்படி அத்தை, அப்படி அந்த கார்த்திக்கு என்னதான் ஆகியிருக்கும், அவன் எங்க தான் போனான் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகிக்கு டக்குன்னு ஷாக் ஆகுது. ஜானகிக்கு உடம்பு ஃபுல்லா வேக்குது. இதை பார்த்ததோட கதிர் கேட்குறாரு, அத்தை என்னாச்சு? அந்த கார்த்தியை பற்றி தானே கேட்டேன், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அத்தை என்கிட்ட சொல்ல முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லைத்த, அந்த கார்த்தி அப்படி எங்கே தான் போயிருப்பான்? கண்டிப்பாக தனாவை பார்க்காம இருக்க மாட்டான். வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குத்த, அது என்னன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா கதிர், அதை பத்தியெல்லாம் நீ எதையும் ஃபீல் பண்ணாத, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடு. நீயும் தனாவும் இனிமே ஹாப்பியா இருக்கணும், அதை மட்டும் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.